ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது குவைத் நாட்டுடைய ஒரு கலர்ஃபுல் ஃபேண்டசி பேங்க் நோட்டை வந்து பார்க்குறோம். 1 தினார் பிளாஸ்டிக் நோட் இது. இந்த நோட்டுடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா குவைத் நாட்டுடைய பிரதான கடற்கரை தீவான பைலாக்கா அப்படிங்கிறதையும் அதில் பொறுத்திருக்குங்க. 3 சிறிய தீவுகள் பழுப்பு நிற புள்ளிகளாக தோன்றும் வகையில் அதுலேயும் பொறுத்திருக்காங்க. வடக்கிலிருந்து தெற்கு வரை உள்ள இந்த தீவுகள் குப்பார், கரூக் மற்றும் உம்முல் மராட்டீன் என்கிறதையும் அதில் வந்து பொருத்தி குவைத்தினுடைய விடுதலைக்கு வழிவகுத்த பாலைவன கேடயம் மற்றும் பாலைவன புயலில் பயங்கேற்ற ஐக்கிய நாடுகள் சபையோட ஆதரவு பெற்ற கூட்டணியான 34 நாடுகள் வந்து ஆங்கிலத்தில் வந்து அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம அந்த நாட்டுடைய சொல்ல போனோம்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுதி அரேபியா, யூகே, எஜிப்த், கனடா, சிரியா, ஃப்ரான்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஓமன், கத்தார், குவைத், பாகிஸ்தான், இத்தாலி, செனகல், பங்களாதேஷ், நைஜீரியா, பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, அர்ஜென்டினா, கிரீஸ், ஸ்பெயின், செக்கோஸ்லாவியா, நார்வே, நியூசிலாந்து, மொராக்கோ, ஹங்கேரி, ஹாண்ட்ராஸ், டர்க்கி, போலந்து, டென்மார்க், பிலிப்பைன்ஸ், ஜப்பான் மற்றும் ஜெர்மனி இந்த நாடுகளை வந்து பெயர்களை வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு அருமையான கரன்சி. மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஈராக்கியர்கள் வெளியேறும்போது இந்த கிணறுகளுக்கு தீ வைப்பது அந்த படத்தையும் அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரன்சி நோட்டு. அடுத்தது வந்து குவைத் நாட்டோட அமீர் அவருடைய நிர்வாக சீஃப் தலைமையகத்தை வந்து அரண்மனையும் அதில் இருக்குது. இது சொல்லிட்டே போகலாம் போல. இந்த கரன்சிக்கு அவ்வளோ வரலாறு இருக்குது. இதில் நேரம் வந்து 10வது அவசி குறைந்தளவே இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரன்சி நோட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.